Hi students, welcome to our YouTube channel. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் சுருக்குக அப்படின்னு சொல்லி கொடுக்குற அந்த கொஸ்டின்ஸை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் டைப் 1 அப்படின்றது வந்து 3 இடத்துலையுமே ஒரே நம்பர் வருது. அதாவது வந்து இங்கே 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 அப்படின்னு 3 இடத்துலையுமே 999 அப்படின்னு ஒரே நம்பர் வந்துச்சு அப்படின்னா இதுக்கு சுருக்குக ரொம்ப ஈஸி. வித்தின் 1 செகண்ட்லேயே நம்ம வந்து என்ன செஞ்சிடலாம், விடையை சொல்லிடலாம். இந்த 999 இருக்கு இல்லையா, அதை விட ஒன்றை கழிச்சிருங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து உள்ள நம்பர் வந்து ஒரே ஒரு நம்பர் வந்து வித்தியாசப்படும், அந்த நம்பரோட ஒன்றை கூட்டிடுங்க. இப்போ இதுக்கான விடை வந்து 999 ஒன்றை கடிச்சோன்னா 998, அதை எழுதிக்கோங்க. இந்த 125ஓட ஒன்று கூட்டுங்க, அப்போ 126, அதையும் பக்கத்தில் எழுதிக்கோங்க. இதுதான் இந்த கேள்விக்கான விடை. அடுத்து டைப் 2க்கான கேள்வி என்னென்னா, சுருக்குகளை 999 1/7 900 ப்ளஸ் 999 2/7 ப்ளஸ் 999 3/7 ப்ளஸ் 999 4/7 ப்ளஸ் 999 5/7 ப்ளஸ் 999 6/7ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது நம்பர் வந்து 999 அப்படின்ற நம்பர் வந்து எல்லாத்துலேயுமே ஒன்று போல் இருக்குது. வகுத்தல்ல 7 வந்து எல்லாத்துலேயுமே ஒன்று போல் இருக்குது. இப்படி கணக்கு இருந்துச்சு அப்படின்னா 999 எத்தனை தடவை இருக்குன்னு பார்க்கணும். அதாவது வந்து இது 1 2 3 4 5 6 அப்படின்னு 999 6 முறை இருக்குது. இன்ட்டு 6ன்னு போட்டுக்கோங்க. இதை வந்து வெளியே ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதுக்கு அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா ப்ளஸ் 1/7 ப்ளஸ் 2/7 ப்ளஸ் 3/7 ப்ளஸ் 4/7 ப்ளஸ் 5/7 ப்ளஸ் 6/7ன்னு இருக்கா. இதெல்லாம் ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கோங்க. போட்டுட்டோன்னா கீழே வந்து அடிமானம் ஒன்றா இருக்குது. அதனால் அதை வந்து எப்படி சுருக்கணும் அப்படின்னா, இப்போது இதை பாருங்கள், இது 999, அதாவது 990க்கு மேலே இருந்தாலே அதை வந்து 1000 அப்படின்னு போடுங்க. இதோட எத்தனை கூட்டினா 1000 வரும், 1 கூட்டினா 1000 வரும். ஸோ அந்த 1000லேருந்து அந்த நம்பரை கழிக்கணும். 1000 மைனஸ் 1 அப்படின்னு கழிச்சிட்டு பெருக்கல் 6, இங்கே ப்ளஸ் இந்த 1/7 2/7 3/7ன்னு இருக்கு இல்லையா, இந்த இதை வந்து சுருக்கணும் அப்படின்னா வகுத்தல் 7ன்றது பொதுவாக இருக்கும். 3 + 3 6 6 + 4 10 10 + 5 15 15 + 6 21. இப்போ இந்த 21 நமக்கு கிடச்சிருக்கு இல்லையா, இதை வந்து சுருக்குங்க. 1 7 3 21 நமக்கு கிடச்சிரும். இப்போ இந்த 6 வந்து இதுக்கும் பொது இதுக்கும் பொது அப்படின்னா 6000 மைனஸ் 1 6 1000 × 6 6000 1 6 மைனஸ் நடுவில் ப்ளஸ் 3 அப்படின்னு இருக்கு இல்லையா. இப்போது இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா 6000 மைனஸ் 6 ப்ளஸ் 3ன்னு இருக்குது. அப்போது 6000த்துலேருந்து இப்போது இங்கே அடையாளங்கள் வெவ்வேறாக இருக்கா, அப்போ கழித்து பெரிய எண்ணுக்குரிய அடையாளம், பெரிய எண்ணுக்குரிய அடையாளம் மைனஸ் கழிச்சோன்னா 6ல் 3 போச்சுன்னா 3. அப்போ 6000 மைனஸ் 3ன்னு இருக்குது. அப்போது 5997ன்றது தான் இதோட விடை. நம்ம டக்குன்னே செஞ்சிடலாம். இப்போ நான் ரொம்ப விரிவாக உங்களுக்கு சொல்லி கொடுத்தனால இவ்வளோ நேரம் ஆயிருக்கு. இதை ஒரு தடவை 2 தடவை 3 தடவை இந்த கணக்கை வந்து செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா வேறு எண்களில் இது ரொம்ப ஈஸியாகவே நம்ம செஞ்சிடலாம். அடுத்த சுருக்குகளை 998 அப்படின்ற எண் வந்து எல்லாத்துலேயுமே பொதுவாக இருக்குது. அப்புறம் கீழே அடிமானம் வந்து 17 தான் எல்லாத்துலேயுமே இருக்குது. அப்படின்னா இதையும் அதே மாதிரியே செஞ்சிடலாம். ஆனால் இங்கே வந்து 999 இல்லாமல் 998ன்னு இருக்குது. இதை எப்படி சுருக்கணும் அப்படின்னா 998 எத்தனை முறை இருக்குது, 1 2 இப்போ 998 எத்தனை முறை இருக்குதுன்னு பார்க்கணும். 1 2 3 4 5 முறை இருக்குது. அப்போது இன்ட்டு 5 அப்படின்னு போட்டுட்டு நடுவில் ப்ளஸ் போட்டுருங்க. போட்டுட்டு இந்த உள்ள அந்த வகுத்தல் பின்னங்கள்லாம் எடுத்து எழுதுங்க. 2/17 ப்ளஸ் 3/17 ப்ளஸ் 5/17 ப்ளஸ் 8/17
ப்ளஸ் 16/17. இப்போது இதில் 998 அப்படின்னு இருக்கா. இது வந்து 1000ல் 2 கழிச்சா 998 வரும். இது இன்ட்டு 5 ப்ளஸ் கீழே அடிமானம் ஒன்றா இருக்கா 17ன்னு. மேலே உள்ள எண்களை கூட்டுங்க. 3 + 2 5, 5 + 5 10, 10 + 8 18, 18 + 16, 18 + 16னா 34. 1 17 17, 2 17 34. அப்போது இதை சுருக்கிட்டோம் அப்படின்னா இந்த 1000தோட 5 பெருக்கும்போது இது வந்து பெருக்கல்ல இருக்கு இல்லையா, இது இதுக்கும் சொந்தம் இதுக்கும் சொந்தம் அப்படின்னா 5000 -10 + 2 அப்படின்னு கிடைக்கும். இப்போது 5000த்தை அப்படியே வச்சுக்கோங்க. அடையாளம் வெவ்வேறாக இருக்குது. இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் கழித்து பெரியனுக்குரிய அடையாளம் மைனஸ் போட்டாச்சு. பெரியனுக்குரிய அடையாளம் தான் போடணும், போட்டாச்சு. கழிக்கணும். 10ல் 2 போச்சுன்னா 8. அப்போது 4992 அப்படின்னு நமக்கு விடை கிடைக்கும். இதுதான் இதுக்குரிய விடை. இதே மாதிரி தொடர்ந்து என்னோட கணக்குகளை பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் முக்கியமாக கேட்கப்படுற கேள்விகள் அனைத்தையும் நான் நடத்துகிறதா இருக்கேன். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் கணக்கில் 25க்கு 25 எளிதில் வாங்கலாம்.